கேப்டன் அவர்கள் இறந்து இன்னைக்கு 2 நாட்கள் ஆகியும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கையில நடிகர் தனுஷோட சிஸ்டரான கார்த்திகா அவர்கள் ஒரு சில விஷயத்தை எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். பிரபல இயக்குனரான கஸ்தூரி ராஜா அவர்கள் ஆரம்ப கட்டத்துல ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. என்னதான் நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருந்தாலுமே தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் நல்லா படிக்க வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. இவருடைய மகனான செல்வராகவன் அவர்கள் தமிழ் சினிமால முன்னணி இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு முன்னணி நடிகரா மட்டும் இல்லாம பன்முக கலைஞராகவும் இன்னைக்கு வள வந்துட்டு இருக்காரு. கஸ்தூரி ராஜா தன்னுடைய மகள்களை நல்லா படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது இவரோட கனவா இருந்துச்சு. அப்படி இருக்கையில தனுஷோட சகோதரியான ஒருவர் கார்த்திகா அவர்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் கனவு. இவங்க 12th கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்ததுனால இவங்களுக்கு அரசு மருத்துவ கல்லூரியில சீட்டு கிடைக்கல. இதை தொடர்ந்து என்ன பண்றது அப்படின்னு கஸ்தூரி ராஜாவுக்கு தெரியல. சரி, கண்டிப்பா தனியார் கல்லூரியில தான் சேர்த்தாகணும் அப்படின்னு முடிவும் எடுத்துட்டாரு. அந்த நேரம் பார்த்தா கையில சுத்தமா பணமும் இல்ல. என்ன செய்யறதுன்னு தெரியாம நிலை குலைந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்துலதான் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதர்ச்சியா கஸ்தூரி ராஜா அவர்களை வீட்டுக்கு வர சொல்லி சந்திச்சு பேசியிருந்திருக்காங்க. அப்ப அவர்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா கார்த்திகா அவர்களை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கு, ஆனா இப்போதைக்கு அவளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சீட் கிடைக்கலன்னு சொன்ன உடனேயே விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரியில கார்த்திகா படிப்பிற்கு ஏற்படுற செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க ஒரு சீட்டையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் இப்போ வெளியில வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இரங்கல் செய்தி தெரிவிச்சதோடு மட்டும் இல்லாம கார்த்திகா தேவி அவர்கள் இந்த விஷயத்தையும் அவங்க எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காங்க. இந்த பதிவுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா சிலர் மட்டும்தான் கடவுளுக்கு இணையா உதவுவாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்படிப்பட்ட மனிதனையும் கொண்ட ஒரு ரத்தினம் தான் விஜயகாந்த் அவர்கள். எனக்கு எப்பவுமே நினைவு இருக்கும் அவங்கள பத்தி. நீங்க பல பள்ளி குழந்தைகளுக்கு வந்து கல்வி கனவை வந்து நிறைவேற்றின ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம நீங்க உதவி செஞ்ச ஒரு சில பேர்ல நானும் ஒருத்தி அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னோட டாக்டர் கனவு உங்களால மட்டும்தான் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. உங்க இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட தீவிர ரசிக நான் எப்பொழுதுமாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பதிவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க இல்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. சோ கண்டிப்பா எங்க மனசுல நீங்க நீங்காம இடம் பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தனுஷ் சிஸ்டர் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.